திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. இறை இயேசுவில் அன்பு சகோதரர்களே, இன்றைய நாளில் திருச்சபையின் முதல் தலைவராக இறைமகன் இயேசுவால் நியமிக்கப்பட்ட புனித பேதுருவின் திருவிழாவை நாம் மகிழ்வுடன் கொண்டாட அவரின் பெயர் கொண்ட சிற்றாலயத்தின் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். புனித பேதுருவின் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் இறைமகன் இயேசு அவரை என் பின்னே வா என்று அழைத்தபோது அவர்கள் உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றார். இறக்கும் வரைக்கும் இயேசுவுடன் உடன் இருந்த இறையரசை பரப்பும் பணியில் அயராது உழைத்தவர். பலவீனங்கள் நிறைந்தவரான புனித பேதுருவை தெரிந்தெடுத்து பலமுள்ளவராக்கி அந்த பாறையின் அடித்தளத்தின் உருவாக்கப்பட்டது என் திருச்சபையாகும். அது இன்று வரை நிலைநிறுத்தப்பட்ட காரணம் இறைமகன் இயேசு கல்வாரியின் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் மட்டுமல்ல, அவருடைய சீடர்கள் உலகெங்கும் சிந்திய இரத்தத்தினால் நிலைநிறுத்தப்பட்டதே எம் திருச்சபையாகும். எனவே திருச்சபையின் மக்களாக விளங்கும் நாமும் எம் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். பேரளவில் மட்டும் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு வாழாமல் எம் முன்னோர்கள் போன்று எம் விசுவாச வாழ்வையும் ஆழப்படுத்தி கிறிஸ்துவ விழுமியங்களுடைய ஏற்ப வாழ எம்மை வாழ்வை மாற்றி அமைப்போம். அதற்காக இறைம்பெறம் வேண்டி தொடரும் திருப்பலியில் குருவுடன் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இந்த அருமையான காலை வேளையிலே நம் பாதுகாவலர் புனித பேதுருவினுடைய இந்த சிறிய பதியிலே ஒன்று கூடி அவருடைய அருளுக்காக, ஆசீருக்காக, அவருடைய பரிந்துரைக்காக நாங்கள் நம்பி அவருடைய பாதம் நாடி தேடி வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்களை வரவேற்று நிற்கின்றேன். புனித பேதுரு எங்கள் பாதுகாவலர். மனித பலவீனங்களோடு அழைக்கப்பட்டார். மனித குறைகளோடு அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பினால் முற்றுமுழுவதாக அவர் தன்னை கையளித்தார். அதனால் அவர் உறுதி பெற்றார், பலம் பெற்றார். விண்ணகத்தின் திறவுகோள்களை தன்னுடைய கைகளை தாங்குகின்ற வரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்விலே மனித பலவீனங்களோடும் மனித குறைகளோடும் அயலவர் மத்தியிலே பல துன்பங்கள் பிரச்சனைகளோடு வாழுகின்றோம். இந்த பாதுகாவலர் எங்களுக்கு மாதிரியாக தரப்படுகின்றார். எவ்வாறு எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பினால் உந்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு திருவையின் தலைவராக அவர் போற்றப்படுகின்றார். எனவே இந்த புனிதருடைய வழிகாட்டுதலும் பரிந்துரையும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியின் ஆற்றல் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த பலியூடாக மன்றாடி செபித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்கள், தகுதியற்ற தன்மைகளை மிக தாழ்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்லதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு எங்களை எந்நாளும் காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். ஜோவானின் சகோதரரான ஜாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பெற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மையென்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பேரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணி வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் என்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் என்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை.
காத்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பெறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வழிபூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும்,
சிலர் எலியா என்றும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்குனர்களுள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, ஜோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, எங்கள் பாதுகாவலர் அனுதினம் நாங்கள் வழிபடுகின்ற இந்த பேதுருவினுடைய பெருவிழாவிலே என்று நாங்கள் ஒரே திருஅவையாக இணைந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துகின்றோம். இந்த சிற்றாலயத்துக்கு முன்பாக இந்த ஆலமரம் இருப்பது எவ்வளவு மிக பொருத்தமானது என்பதை நான் ஒரு முறை சிந்தித்து பார்த்தேன். எங்களுடைய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் இன்று இந்த ஆலமரம் போல ஒரு விருட்சமாக அது வளர்ந்து ஆழமான வேர்களை பரப்பி பல கிளைகளை விட்டு பல விழுதுகளோடு பலருக்கு ஆறுதலையும் பலருக்கு தேற்றுதலையும் மனக்குளிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இவ்வாறுதான் எங்களுடைய திருஅவை இன்று பறந்து விரிந்து பலரை இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்ற உன்னதமான பணியை செய்கிறது என்று சொன்னால், அந்த விருட்சத்திற்கு வித்திட்டவர் எங்கள் பாதுகாவலர் புனித பேதுரு. ஆதி திருச்சபையை வளர்த்தெடுக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை, தார்மீக கடமையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மிக பிரமாணிக்கமாக அந்த வேலையை செய்து முடித்தவர் எங்கள் பாதுகாவலர் புனித பேதுரு. புனித பவுலோடு இணைந்து பேதுருவுமாக இருவருமாக இந்த திருஅவையின் விருட்சத்திற்கு அடித்தளமிட்டார்கள். திருச்சபையினுடைய பெரிய தூண்கள் என்று இவர்கள் வர்ணிக்கப்படுகின்றார்கள். ஆகவே பிரியமானவர்களே, அதிலே புனித பேதுருவை நாங்கள் கொண்டாடி இன்று விழா எடுத்து மகிழ்கின்றோம் என்று சொன்னால், அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்படி தன்னுடைய வாழ்வை அவர் அமைத்துக் கொண்டார் என்று சொல்லி இன்றைய நாளிலே சற்று நாங்கள் அதை பற்றி ஆழமாக சிந்தித்து அவருடைய அந்த முன்மாதிரிகையிலே எங்களுடைய வாழ்வையும் அமைத்துக் கொள்வதுதான் இந்த பெருநாட்கள் திருவிழாக்களினுடைய அர்த்தமாக அமைகின்றது. நாங்கள் கழுகு என்கின்ற பறவையை பார்த்திருக்கின்றோம். அதை பற்றி நிறைவாக எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். பல ஊடகங்களிலே பல உரைகளிலே கழுகு என்கின்ற ஒரு பறவை ஒரு சிறந்த உபமானமாக பயன்படுத்தப்படுகின்றது. சாதாரணமாக ஒரு சுருக்கமாக அதை சொல்லி முடிக்கின்றேன். இந்த பறவை ஒரு நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டது என்று சொல்லுவார்கள். குறிப்பாக 70 வருடங்களை ஒரு கழுகு பறவை
தன்னுடைய ஆயுட்காலமாக கொண்டிருக்கின்றது. அந்த 70 வருடங்களையும் அது எவ்வாறு வாழ்ந்து முடிக்கிறது என்று சொன்னால், பல போராட்டங்கள், தனக்குள்ளே தனக்கு வெளியே நடக்கின்ற பல போராட்டங்களை அதை ஏற்றுக்கொண்டு அவற்றை எதிர்கொண்டு அவற்றை தன்னுடைய வாழ்விலே ஒன்றாக மாற்றிக்கொண்டு அந்த 70 வருடங்களை அது கடந்து செல்கிறது என்று சொல்லுவார்கள். குறிப்பாக அதை பற்றி சொல்ல போனால், ஒரு கழுகு பறவை 30 ஆண்டுகள் முடிவருகின்ற பொழுது அது முதிர் வயதை அடைந்து விடுகின்றது. அதனால் பறக்க முடியவில்லை. 30 வருடங்களுக்கு பின்னர் அது முதுமையை அடைகின்ற பொழுது தன்னுடைய உணவை தானே தேடி பெற்றுக்கொள்ளாத முடியாத ஒரு நிலைக்கு அது மாற்றம் அடைகின்றது. தன்னுடைய தேவைகளை தானாகவே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது. அந்த 30வது வருடத்திலே அது ஆழமாக சிந்திக்கின்றது, இத்தோடு நான் இறந்து விடுவேன், என்னுடைய காலம் முடிவுறப் போகிறது. எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய சொண்டுகள் மிக நீளமாக வளர்ந்திருக்கும். அதனால் இரைகளை கொத்தி உண்ண முடியாது. அதனுடைய கால் நகங்கள் மிக நீளமாக வளர்ந்து வளைந்திருக்கும். தான் விரும்பிய இரைகளை தன்னால் சுமந்து சென்று அதனால் உண்ண முடியாது. அதனுடைய இறக்கைகள் நீண்டு வளர்ந்திருக்கும், ஆனால் பலமிழந்தவையாக அவை காணப்படும். ஆகவே அந்த பறவை 30 வருடங்களோடு ஒரு முதிர் வயதை அடைந்து இறக்கின்ற ஒரு நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது. அந்த வயதிலே அது தீர்மானிக்கின்றது, நான் ஒரு புது வாழ்வுக்காக நுழையப் போகிறேன் என்று சொல்லி. அந்த 30 வயதிலே அது என்ன செய்யும் என்று சொன்னால், மிக உயரமான மலைகளை அது சென்றடைகின்றது. அங்கே அது தனித்திருக்கின்றது. அந்த மலையின் உச்சியிலே சென்று பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகளை அது அனுபவிக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், அந்த கூரிய வளர்ந்த அழகின் மூலமாக தன்னுடைய இறக்கைகளை ஒன்றொன்றாக அது பிடுங்கி எறிகின்றது. அப்பொழுது அது வேதனைக்குள்ளாகுகின்றது. சிறிது தூரம் கூட அதனால் நகர முடியாமல் இருக்கிறது. இறக்கைகளை அது இழக்கின்றது. தன்னுடைய சொண்டை மிக கடினமான அந்த பாறையிலே அதை அடித்து சொண்டை உடைத்து விடுகின்றது. இப்பொழுது அந்த கூரிய சொண்டு இல்லாத பறவையாக இருக்கின்றது. தன்னுடைய கால் நகங்களை அந்த பாறையிலே அடித்து அடித்து அது உடைத்து விடுகின்றது. இப்பொழுது ஒரு சடமாக அது மாறுகின்றது. தன்னால் இன்னொரு வாழ்க்கைக்கு போக முடியாத ஒரு நிலையிலே தன்னை தானே அது மாற்றிக்கொள்ளுகின்றது. பிரியமானவர்களே, காலம் செல்ல செல்ல அது புதிய இறக்கைகளை அது கொண்டிருக்க அது ஆரம்பிக்கின்றது. புதிய தன்னுடைய சொண்டு முளைப்பதற்காக காத்திருக்கின்றது. புதிய கால் நகங்கள் உருவாகுவதற்காக அது காத்திருக்கின்றது. இவ்வாறு சில வருடங்கள் இவை வளர்ந்த பிற்பாடு அந்த கழுகுப்பறையை மீண்டும் இந்த பூமியை வந்தடைகின்றது, நிலத்தை. இன்னும் 30 வருடங்கள் அது வாழுவதற்குரிய பலத்தையும் சக்தியையும் பெற்றுக்கொள்ளுகின்றது. பிரியமானவர்களே, இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள், வேதனைகளுக்கூடாக தன்னுடைய ஒரு புதுப்பித்தலை மேற்கொண்டு அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பினால் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டு இன்று திரு அவையினுடைய தலைவராக, விண்ணகத்தின் ஒரு காவலாளியாக நிற்கக்கூடியவராக எங்களுடைய பாதுகாவலர் இருக்கின்றார், புனித பேதுரு. அவர் எவ்வாறு தன்னுடைய மனித வாழ்விலே மனித சுபாவங்களோடு மனித உணர்வுகளோடு எவ்வாறான துன்பங்களுக்குள்ளே அவர் உட்படுத்தப்பட்டார் என்று சொன்னால், அது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய அன்பினால் தான் அவற்றை வெற்றி கொண்டார். பிரியமானவர்களே, முதலாவது நாங்கள் பேதுருவிலே பார்க்கின்ற மிகப்பெரியதொரு அவருடைய பண்பு என்னவென்று சொன்னால், ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்கின்றார். எவ்வாறு ஒரு நிறுவனத்தை ஒரு நிர்வாகத்தின் தலைவர் கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற அந்த பண்புகளை அவர் தன்னிடத்தே கொண்டவராக இருக்கின்றார். இன்று திரு அவையை பார்க்கின்றோம், ஒரு சிறந்த நிர்வாக பண்பு உடையதாக திருத்தந்தையிலே இருந்து ஆயர்கள் வழிவந்து குருக்களாக, துறவிகளாக எவ்வாறு ஒரு அழகான நிர்வாகம் உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பின் மூலமாக இந்த திரு அவை மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வியாபித்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
பேதுரு ஒரு பக்கத்தில் ஒரு நிர்வாகியாக இருந்தார். அதே தருணத்திலே புனித பவுல் ஒரு சிறந்த நற்செய்தியாளனாக இருந்தார். ஆகவே இந்த இரண்டு பேரும் இணைகின்ற பொழுதுதான் திரு அவை முற்றிலுமாக இவர்கள் மூலமாக நன்மை அடைந்தது. இவர்களுடைய காலத்திலே தான் முழுக்க முழுக்க வளர்ச்சியை கண்டுகொண்டது. தனிய நிர்வாகத்தோடு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. தனிய நற்செய்தி அறிவிப்பு பணியோடு நாங்கள் நின்றுவிட முடியாது. ஆகவே இந்த இரண்டும் இணைகின்ற பொழுதுதான் ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு நிறுவனம் அதனுடைய உச்ச பயன்பாட்டை பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் வாழுகின்ற இந்த ஆலயம், இந்த பங்கு திரு அவை தனியாகவே ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியை மட்டும் அது கொண்டிருந்தால் அது பல குழப்பங்கள், பல சிக்கல்களை கொண்டதாக, அன்றாடம் புதிய புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக, அது ஒரு சவால் நிறைந்த திரு அவையாக மாற்றம் பெறும். அந்த நற்செய்தி பணியோடு இணைத்து சிறந்த ஒரு நிர்வாக திறனோடு அது ஆளப்படுகின்ற பொழுதுதான், அது நிர்வகிக்கப்படுகின்ற பொழுதுதான் அது பிரச்சனைகள் இல்லாமல், வாக்குவாதங்கள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரே திரு அவையாக, ஒரே பங்கு திரு அவையாக பயணிக்கக்கூடிய ஒரு முழு பலத்தை அது பெறுகின்றது. ஆகவே இந்த புனிதருடைய நிர்வாக திறமை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அதனுடைய சாட்சியாக, வெற்றியாக இன்றை வரைக்கும் நாங்கள் பயணிக்கின்ற திரு அவை பயணித்துக் கொண்டிருக்கின்றது சிறந்த ஒரு நிர்வாகத்தன்மையோடு. இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், சாதாரணமாக தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய ஒரு சாதாரண மனிதன் பாதுகாவலர் புனித பேதுரு. தன்னுடைய மனதுக்குள்ளே எழுகின்ற போராட்டங்களோடு தான் எதிர்கொள்கின்ற தன்னுடைய உணர்வுகளை உடனே வெளிப்படுத்தி ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு மனதை, ஒரு ஆழ்மனதை தனக்குள்ளே அவர் கொண்டிருந்தார். எவ்வாறு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சட்டென்று தன்னுடைய மனதிலே எழுகின்றவற்றை அவர் வெளிப்படுத்துவார். அதனால் யார் காயப்படுவார், அதனால் யார் புண்படுத்தப்படுவார், அதனால் யார் பாதிக்கப்படுவார் என்றெல்லாம் அவர் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. மாறாக தன்னிலே எழுந்த உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துவதில் மிக மிக நேர்மையாளனாக, ஒரு திறந்த மனதுடையவராக எங்கள் பாதுகாவலர் இருந்தார். நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர் மாற்கு படைவீரனுடைய காதை துண்டிக்கின்றார். என்னுடைய தலைவரை, என்னுடைய வழிகாட்டியை இன்னொருவர் துன்பப்படுத்துகின்ற பொழுது அதனால் என்னை பார்த்து கொள்ள முடியாது, அதை சகித்து கொண்டு என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி தன்னிலே எழுந்த அந்த கோப கனலை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு அவர் மிக மிக நேர்மையாளனாக இருக்கின்றார். எந்த உணர்ச்சிகளையும் அவர் அடக்கியதாக நாங்கள் இந்த திருவிவிலியத்திலே படித்தது இல்லை. ஆண்டவர் இயேசு கடல் மீதே நடக்கின்றார். நானும் அவரை போல நடக்க வேண்டும், நானும் என்னுடைய தலைவனைப் போல மாற வேண்டும், என்னுடைய வழிகாட்டியை போல நானும் மாற வேண்டும் என்று சொல்லி அவரும் கடல் மீதே தன்னுடைய காலடியை அவர் வைக்கின்றார். பிரியமானவர்களே, உயிர் போனாலும் உம்மை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய அறிவு ரீதியாக தன்னை வெளிப்படுத்தி அந்த பேதுரு இறுதியிலே தன்னுடைய உணர்வுக்கு முதலிடம் கொடுக்கின்றார். தன்னை வளப்படுத்திய, உருவாக்கிய ஆண்டவர் இயேசுவை தெரியாது என்று சொல்லி அவர் மறுதலிக்கின்றார். தன்னிலே எழுந்த பய உணர்வை அவர் அவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்கள், இவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதனுக்கு, அன்றாட பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு எவ்வாறான மன உணர்வுகள், உணர்ச்சிகள் ஏற்படுகின்றதோ அதைத்தான் எங்களுடைய புனிதரும் தன்னுடைய வாழ்விலே அவர் அவற்றை கொண்டிருந்தார். ஆனால் இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டவராய், இவற்றிற்கு அடிமையாகாமல், இவற்றிலே அவர் அமிழ்ந்து போகாமல், மாறாக ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி செல்லுகின்ற ஒரு பலத்தை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கின்றோம். அவர் ஒரு குற்ற உணர்வு படைத்த மனிதனாக வாழ்ந்தார்.
ஆண்டவரை நான் தெரியாது, உம்மை மறுதலிக்க மாட்டேன், உயிர் போனாலும் உம்மை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் இறுதியிலே தன்னுடைய பயத்தினால் அவரை தெரியாதென்று மறுதலித்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு குற்ற உணர்வோடு அவர் இருந்தார். என்னுடைய தலைவரை நான் காட்டிக் கொடுத்தேன், என்னை வளர்த்தவரை நான் காட்டிக் கொடுத்தேன், என்னை உருவாக்கியவரை பாதுகாக்க என்னால் முடியவில்லை என்கின்ற ஒரு விதமான குற்ற உணர்வுக்கு தன்னே தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு போராட்டத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வாறு அதை அவர் மேற்கொண்டார் என்றால், ஆண்டவர் இயேசுவிடம் அந்த குற்ற உணர்வோடு அவர் மனம் குமுறி அழுது தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்றார். நான் குற்றமிழைத்தேன், நான் பிழை செய்தேன், தவறு செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த குற்ற உணர்வு ஆண்டவருடைய அன்பினால் அது மறக்கப்படுகின்றது. அது அங்கே ஆண்டவருடைய அளவு கடந்த அன்பினால் அந்த குற்ற உணர்வு இல்லாமல் போகின்றது. அவர் மார்போடு அணைத்து கொண்டு தன்னுடைய அன்பராக, நண்பராக, சீடராக மீண்டும் அவரை ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அரவணைப்பும் அன்பும் தான் இறுதி வரை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு பலம் கொடுத்தது. இன்று உளவியலாளர்கள் இந்த நவீன முறையிலே, உள ஆற்றுப்படுத்தல் முறையிலே ஒரே ஒரு சிகிச்சை முறை அவர்கள் மிகமாக பயன்படுத்துவார்கள். ACT என்று சொல்லப்படுகின்ற அக்செப்ட் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி என்று சொல்லுவார்கள். ஒருவர் தன்னுடைய பிழைகளை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்து அவர் தன்னுடைய வாழ்வை எவ்வாறு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதை அவர்கள் இந்த நாட்களிலே மிக பிரபல்யமாக பயன்படுத்துவார்கள். ஆகவே இந்த பேதுரு இந்த முறைக்குள்ளாக பயணித்த ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், தன்னுடைய நிலையை அவர் ஏற்றுக்கொண்டு யாருக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ அந்த ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னை மென்மேலும் கையளிக்கின்றார். நீரோ மன்னனினால் அவர் துன்புறுத்தலுக்கு உட்படுகின்றார். அதிலும் ஆண்டவரை போலன்றி அவருக்கு நான் எப்பொழுதும் அடிமையாக இருக்கிறேன் என்ற அந்த சிந்தனையின் போக்கிலே அவர் தலைகீழாக சிலுவையிலே அறைந்து தன்னை கையளிக்கும் வரைக்கும் அவர் தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை வழிப்படுத்தியவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, இந்த சிறப்பான நாளிலே, இந்த ஆசீர் நிறைந்த அருள் வளத்துக்காக நாங்கள் மன்றாடுகின்ற நாளிலே எங்களைப் போலத்தான் எங்கள் புனிதரும் சாதாரணமாக அன்றாட பிரச்சனைகளோடு அவர் வாழ்ந்தவர். அந்த அன்றாட பிரச்சனைகளிலே வருகின்ற உணர்வலைகளுக்கு திறந்த மனதோடு அவற்றை ஏற்றுக்கொண்டவர். இறுதியாக தன்னையே தான் ஏற்றுக்கொண்டு தன்னை உருவாக்கியவர் தன்னுடைய தலைவருக்கு தன்னை அர்ப்பணித்து மிகப்பெரிய விண்ணரசினுடைய ஒரு திறவுகோள்களை தாங்கி நிற்கின்ற பலத்தோடு திருச்சபையின் தலைவராக எங்களுக்கு அவர் தரப்படுகின்றார். எனவே அவருடைய வாழ்வை பின்பற்றி எங்களுடைய வாழ்விலே மாற்றம் காண, நாங்கள் வாழுகின்ற வாழ்விலே நாங்கள் உறுதி பெற்று ஆண்டவருடைய அன்பை மென்மேலும் நாங்கள் சுவைத்துக் கொள்ள இந்த திருப்பலி மூலமாக தொடர்ந்து நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல திரு அவையில் பணியாளர்களை காத்து வழிநடத்தும் அன்பின் தேவனே, பலவீனமுள்ள புனித பேதுருவை தெரிந்தெடுத்து பலமுள்ளவராக்கி அவரை திரு அவையின் தலைவராக்கினீரே. அவரை பின்தொடர்ந்து வரும் திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு. வாழ்வும் வழியுமான தேவனே, எமது ஊரில் நாம் கொண்டாடும் விழாக்கள் ஒவ்வொன்றும் வெளி ஆடம்பரங்களுடன் நின்று விடாமல் புனித பேதுருவின் விசுவாச வாழ்வை நாமும் பின்பற்றி துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளு.
தாயினும் மேலாக எம்மை அன்பு செய்யும் இரக்கத்தின் ஆண்டவரே, சாதாரண கடற்தொழிலாளியாக இருந்த புனித பேதுருவை தெரிந்தெடுத்து திருச்சபையின் தலைவராக்கி எமது கடற்தொழிலை மேன்மைப்படுத்தினீரே. எமது மக்களின் பிரதான தொழிலான கடற்தொழில் ஆசிர்வதிக்கப்படவும், தொழில் வளம் சிறக்கவும், குடும்பங்கள் வளமுடன் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த குடும்ப தேவைகளுக்காகவும் மௌனமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் கொணர்ந்த எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களுக்கு கனிவாக செவி சாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்திலுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலைப்பொருள்களையும் கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமையாயிரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை பேச்சை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவையுடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தும்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தாம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பெறி எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே.
ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மேற்பழைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மறை சாட்சிகள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பேதுரு, எங்கள் பாதுகாவலரான புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனித அனைவரோடு நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை எம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்ய முது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடனோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மதும் ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து இறைவனை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளு. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரைத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்கள் பலவீனங்களோடும் குறை நிறைகளோடும் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பான சகோதரங்களே, உங்கள் எல்லோருக்கும் இன்றைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேதுருவானவருடைய பரிந்துரையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி அவருடைய பரிந்துரையை உங்கள் எல்லோருக்காகவும் மன்றாடி இந்த நாளிலே உங்கள் எல்லோருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த சிற்றாலயத்தை பேணி பராமரித்துக் கொள்கின்ற எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள். குர்ஆனுடைய ஒரு மையப்பகுதியாக இந்த இடம் இருக்கின்றது. 1000 மரத்தடின்னு சொன்னால் ஒரு வரலாற்று நிகழ்வுகளோடு கூடிய ஒரு இடம். அவை இந்த இடத்திலே பேதுருவானுடைய சிற்றாலயம் இருக்கின்றது. எங்களுடைய இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா இளைஞர்கள் இந்த இடத்தை இருந்து விளையாடுகிறது, கதைக்கிற எல்லாம் செய்கின்ற எல்லோருக்குமே என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீர். அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளமாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர்வாதத்துக்கு தலைவணங்கி ஆமேன் என்று பதில் சொல்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் பேதுரு எனும் புனித திருத்தூதரின் வழியாக மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்து காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாக திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. படியிட்டவர்களாக புனருடைய ஆசிரியை பெற எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சுவாமி
இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரு. கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. புனித பேதுருவானவரே திருச்சபையின் தலைவரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித பேதுருவானவரே திருச்சபையின் தலைவரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. புனித பேதுருவானவரே எங்கள் அன்புக்குரிய புனிதரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித பேதுருவானவரே எங்கள் அன்புக்குரியவரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. புனித பேதுருவானவரே அப்போஸ்தலர்களில் முதன்மையானவரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித பேதுருவானவரே அப்போஸ்தலர்களில் முதன்மையானவரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித பேதுருவானவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த தந்தையே, உமது அன்பின் மிகுதியால் ஒரே மகனை உலகிற்கு எங்கள் மீட்பராகவும் போதகராகவும் அனுப்பினீரே. அவருடைய வார்த்தைகளை உமது அருளின் ஒளியால் ஆண்டு சிந்தித்து இயேசுவை பின்பற்றிய புனித பேதுருவானவருடைய சிறந்த முன்மாதிரிகைகளை நாங்கள் பின்பற்றவும் அவருடைய வல்லமையுள்ள மன்றாட்டின் பலனை பெறவும் இங்கே கூடியிருக்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்பு நிறைந்த இயேசுவே, உமது அன்பையும் படிப்பினையும் எம்மக்கள் எல்லோருக்கும் எடுத்துரைக்க புனித பேதுருவானவரை தேர்ந்தெடுத்தீரே. இப்புனிதருடைய மன்றாட்டினால் நமது நாட்டுக்கும் எங்கள் பங்குக்கும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து எங்களை நல்வளப்படுத்தி உமது அறிவிலும் பின்பற்றுவதிலும் நாங்கள் உறுதியாயிருக்க உமது அருளை தாரும். நீர் கடினமாக உழைப்பதற்கு புனித பேதுருவானவரை அழைத்தீர். அவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை மென்மேலும் பரப்ப எங்கள் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் அவர்களுடன் ஒத்துழைக்கும் துறவிகளுக்கும் துணையாயிருப்பாராக. இயேசுவின் வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்தித்து உம்மையே முழுமையும் அவருக்கு அர்ப்பணித்த புனித பேதுருவானவரே, நாங்களும் நல்வழியை பின்பற்றி இறைவார்த்தையை பக்தியுடன் வாசிக்கவும் உருக்கமுடன் கேட்கவும் ஆழ்ந்து தியானிக்கவும் அதன் பலனால் இயேசுவுக்கேற்ற முறையில் வாழவும் எங்களுக்கு துணை பெற்று தாரும். உமது அப்போஸ்தலிக வாழ்க்கையில் பலரையும் மனந்திருப்பி இயேசுவின் மறையில் சேர்த்தவரான புனித பேதுருவானவரே, உமது மன்றாட்டினால் இன்றும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் அவரை அறியவும் திருச்சபையில் அநேகர் சேரவும் அருள் பெற்று தருவீராக. இயேசுவின் அரசை பரப்பிய பணியில் அநேகமான துன்பங்களை ஏற்றுக்கொண்ட புனித பேதுருவானவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நேரிடும் துன்ப துயரங்களில் ஏற்று இறைவனின் மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும்.
புனித பேதுருவானவரே, எங்கள் பங்குக்காக உம்முடைய தலைவனும் எங்கள் மீட்பெருமாகிய இயேசுவை மன்றாடும். எங்கள் இளைஞர்கள், யுவதிகள், தொழில் புரிகின்ற அனைவரும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள செய்தரணும். இயேசுவின் அன்பிலே அவர்கள் நிலைத்து வாழ்ந்து வாழ்வில் இருக்கின்ற எல்லா துன்பங்களையும் வெல்ல அவர்களுக்கு சக்தியை பெற்றுக்கொடும். மூவர் இறைவனின் முன்னிலையிலே எப்போதும் வாழ்ந்த புனித பேதுருவானவரே, நாங்களும் அன்றும் அப்போதும் அன்பு இறைவனின் முன்னிலையில் வாழவும், உம்மை போன்று சபத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டிருக்கவும், உமது திருவிழத்தை எங்கள் நல்வாழ்வினால் நிறைவேற்றவும் அருள் பெற்று தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சிறுவாசிரை தொடர்ந்து அனைவரும் அப்படியே அமர்ந்திருங்கள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.